பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. குறிப்பா ஆராசா, நம்ம திருச்சி சிவா, கேரளா ஜான் பிரிட்டோ எல்லாருமே மிக அற்புதமான கருத்துக்களை சொன்னாங்க. பதில் பேசுறதுக்கே பிஜேபி ஆள் கிடையாது. இருந்தாலும் எழுச்சி தமிழருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நுட்பமானது. சாதி இந்துக்களா பட்டியலின மக்களா அப்படின்னு பார்க்கும்போது சாதி இந்துக்கள் பக்கடிப்பான். ஒட்டு மொத்தமா சேர்த்து இந்துக்களா இஸ்லாமியர்களான்னு பார்த்தா இந்த இந்துக்கள் பக்கடிப்பான். இது வாக்கு வங்கி அரசியலோட சேர்ந்த ஒரு மனு தர்ம அரசியல் தான் நரேந்திர மோடி போன்ற பாஜக போன்ற ஒரு மரண வியாபாரிகளுடைய சூழ்ச்சி நிறைந்த திருத்த சட்டம் தான் இந்த வக்ஃப் வாரிய மசோதா. இல்ல இது மனு தர்மத்தின் படின்னு சொன்னாலுமே இவங்க சொல்றது என்னன்னா பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறேன்றாங்களே, பெண்களும் அந்த குழுக்குள்ள 2 பேர் நாங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த சம வாய்ப்பு பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? இதுவே மிக ஒரு ஹம்புக்கான ஒரு விஷயம். எதுல இவர் கொடுக்குறேன்னு சொல்றாரு? ஒட்டு மொத்தமா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி இஸ்லாமியர் கிடையாது, ஆண் இஸ்லாமியரே கிடையாது. ஒரு பெண் இஸ்லாமியருக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் நிலமற்றவர்களாக, கல்வியற்றவர்களாக, பொருளாதாரமற்றவர்களாக அழிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் RSS உடைய நீண்ட கால செயல் திட்டம். இவங்க சொந்த இந்து பெண்களையே இவங்க எப்படி நடத்துறானுங்க, இவங்க எப்படி வச்சிருக்கிறானுங்க, சதியில எப்படி ஏத்துறானுங்க, ஒவ்வொரு பொண்ணையும் எந்தெந்த மாதிரியான ஒரு அடிமையான ஒரு செயலை வச்சிருந்தாங்கன்றது உலகறிஞ்ச விஷயம். ஆல்ரெடி எல்லாருமே வக்பாரியத்துல வந்து பெண்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. என்னவோ இவன் தான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பெண்களுக்கு இப்பதான் வக்பாரியத்துல வந்து இடம் கொடுக்குற மாதிரி எல்லா போர்டையும் அழிச்சிட்டு 2 பேருக்கு நீங்க சேர்த்துக்கலாம். அங்க ஏற்கனவே 200 பேருக்கு மேல இருக்கிறாங்கடா. அப்ப 200 பெண்களை வந்து நீ அழிச்சு ஒழிச்சிட்டு நீ புதுசா 2 பேரை தான் சேர்த்துக்கணும்னு எதை நீ போய் பேசி நம்ப வைக்கிற? இதெல்லாம் வந்து யாரு கூட நம்ம விவாதிக்கணும்னா பாராளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையை மட்டும் வச்சுட்டு விவாதிச்சுட்டு இருக்காங்க. உலக நாடு அளவில் நல்ல அறிஞர்கள், நல்ல மனிதநேயமுக்க உள்ள நபர்கள் இவங்களை வச்சு இது விவாதிச்சோம்னா இவனுக்கு மூஞ்சில காரி துப்பி அனுப்பிடுவாங்க. அடிப்படையிலேயே மோடி அமித்ஷா அப்படின்றத இந்த 2 அயோக்கியனுங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியல உண்மையிலே சொல்ல போனா. ஏன்னா இவனுங்க 2 பேருமே குஜராத்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சமூக விரோதிகள். சாக்கடையில உட்காந்துக்கிட்டு தண்ணி கொடுன்னு கேட்டா அவன் எதை மட்டும் கொடுப்பான்? இவனுக்கு 2 பேரும் சாக்கடை சமம். இவனுக்கு எதை சொன்னாலுமே நம்ப கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மனசுல வந்துடும். அவன் இந்துவா இருந்தாலும் வந்துடும். அமைச்சர் கிரண் ரிஜிஜு இதை பத்தி விரிவா பேசியிருந்தாரு. அவர் விரிவா பேசல. ஏபிசிடி கூட தெரியாத ஒரு தற்குறிடானி உன்னை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் கேரளா எம்பி ஜான் பிரிட்டோ பேசினாரு. ஒரு விவாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த சட்டத்துல, இந்த உட்பிரிவுல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நுணுக்கமா இப்படி கொண்டு வரீங்க, இதனால இந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம எம்பிங்க, இந்திய கூட்டணி எம்பிங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இல்ல இந்த சட்டத்தினுடைய உட்பிரிவு இதை சொல்லுது, இதனால இந்த மக்களுக்கு இந்த பலன் அளிக்கும், இதுதான் பதிலா இருக்கும். அப்படி இல்லை, மேலோட்டமாக பேசுவாங்க. எந்த விவாதத்துக்குமே தயார் இல்லாத ஒன்னா நம்ம தற்கொலைக்கு பாஜக. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீல சந்திரகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? மிக மோசமாக ஜனநாயகத்துக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவாலாக தான் ஜனநாயக சக்திகள் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே இன்னைக்கு எதிர்த்து இருக்கிறோம். அவங்க பாராளுமன்ற எண்ணிக்கைகளை மட்டும் வச்சு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சட்டத்தின் பால் அது சரி அப்படின்னாலும் இவங்கள மாதிரியான சர்வாதிகாரம் படைத்தவர்களுக்கு வந்து எதிர்கால இந்தியாவை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு இந்த சட்டத்தை வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லா கட்சிகள், பாஜகவை தவிர எல்லா கட்சிகளுமே சொல்லிட்டாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜகவை தவிர பாமக உட்பட, பாமக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திருத்தம் பெறணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அன்புமணி அவங்க ராஜ்யசபாவில் போயிட்டு ஒரு டபுள் கேம் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போது என்ன மாதிரியான நம்பிக்கைக்காக ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆடு நனையுது அதுக்குன்னு ஓனா அழுவுது அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அப்படின்றது மோடியால், அமித்ஷாவால் இன்றைக்கி அறிவிக்கப்படுது. ஆனால் உண்மையிலேயே இவங்களுடைய நோக்கம் என்ன, எதிர்காலத்தில் இவங்க என்ன செய்ய போகிறாங்க, எதிலிருந்து இந்த புத்தி இவங்களுக்கு உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கினாதான் எவ்வளோ ஒரு மோசமான விஷயத்தை இவங்க அரங்கேற்ற போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதல்வர் பிரயாக்ராஜ் மேம்பாட்டு இயக்கம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உத்தரப்பிரதேசத்தில் அறிவிக்கிறார். 2018 அவர் முதல்வராக வராரு. அதுக்கு முன்னாடி அந்த நகருடைய பேர் வந்து அலகாபாத். இந்த அலகாபாத் தான் இப்போது
பிரயாக்ராஜ் நகரமாக இருக்குது. இந்த அலகாபாத் தான் எமர்ஜென்சியை கொண்டு வர்றதுக்கு இந்திரா காந்தி அம்மையாருடைய எம்பி பதவி செல்லாது அப்படின்னு அறிவித்த நீதிமன்றம் இருந்து தான் யூபியில் அலகாபாத். அந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிற அந்த நகரத்தினுடைய சிறப்பாக இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்துத்துவ வெறியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கங்கா, யமுனா, சரஸ்வதி, மறைந்து போன சரஸ்வதி, இல்லாத ஒரு சரஸ்வதி நதி அங்கே பாயிறதாகவும், அது சங்கமிக்கக்கூடிய இடம் மிக மிக பண்பாடு கலாச்சாரம் மிக்க இடமா அவங்க நம்புகிறாங்க, நினைக்கிறாங்களே. அப்போ அந்த இடத்தினுடைய புனிதம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மோசமான சதி திட்டம் தான் இந்த பிரயாக்ராஜினுடைய மேம்பாட்டு திட்டம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நகரத்தை டெவலப் பண்ணுறதுக்காக பிஜேபி கவர்மெண்ட் இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ப வச்சுட்டு, உள்ளுக்குள்ளே அவங்க பண்ண வேலைகள் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வீடுகள் எல்லாத்தையுமே புல்டோசர் வச்சு இடித்து தள்ளி, மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த அவர் பேர் ஜாத் முகமது அவருடைய வீட்டை இடித்து தள்ளுறாங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி எம்பியாக இருந்தவர், சமாஜ்வாடி கட்சியிலையும் பகுஜன் சமாஜ் கட்சியிலையும் எம்பியாகவும் எம்எல்ஏவும் இருந்த ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்த ஆத்திக் அகமதை சுட்டு கொன்னாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே அவருக்கு சொத்தே இருந்தது. அவரையே ரொம்ப அற்பத்தனமாக சுட்டு கொன்று ஒரு பயத்தை அங்கே உருவாக்குறது. ஆனால் மேலோட்டமாக என்ன சொல்கிறது, நகரத்தை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இந்துத்துவாவை தவிர வேறு யாருமே அங்கே தலை தூக்கிடக்கூடாது அப்படிங்கிற இந்த திட்டம் தான் பிரயாக்ராஜ் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தில் கிடைச்ச வெற்றியை இவங்க பார்க்குறாங்க. எப்பேற்பட்ட ஆளையும் இங்கே காலி பண்ணிட முடியும், முஸ்லீம்களை எப்பேற்பட்ட சொத்துக்களையும் இங்கே அபகரிக்க முடியும் அப்படிங்கிறத யோகி ஆதித்யநாத் டீம் வந்து சதி திட்டம் தீட்டி கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 9 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வக்பு வாரியத்துக்கு உண்டு. அதில் 25% நிலம் எங்கடா இருக்குதுறானா யூபியில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே 6 கோடி பேருக்கு மேலே உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்க போட்ட சதி திட்டம் தான் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு வக்பு வாரிய திருத்த சட்டம். இதில் அவங்க கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுகளையும் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து ராஜ்யசபா மெம்பர்லேருந்து எல்லாருமே வரி வரியாக எடுத்து சொல்லியாச்சு. ஆனால் மத்திய அரசு ஒன்றிய அரசு எதையுமே காதில் போட்டுக்கல. எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த மசோதாவை நிறைவேற்றிட்டோம், ராஜ்யசபாலையும் அதே தான் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். ஆனால் நோக்கம் இந்த எதில் போய் முடியும்னா, அந்த மக்களுக்குள்ளவே ஒரு பிரிவினையை உருவாக்குறது. சன்னி பிரிவு, ஷியா பிரிவு, இன்னும் ஏகப்பட்ட பிரிவுகள் இஸ்லாத்தில் என்னென்ன இருக்குதோ. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கோம்னா தமிழ் முஸ்லீம், புருது முஸ்லீம், மரக்கையார், லப்ப, ஒரு சிலதாக சொல்லுவோம் இல்லையா. இப்போது அந்த மாதிரியான ஒரு சதி திட்டத்தில் தான் இவங்க உள்ளே போகிறாங்க. இதை ரொம்ப நுட்பமாக ஆழமாக அறிவுபூர்வமாக பாராளுமன்றத்தில் தெரிவித்தவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாதான். பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக ஆராசா, நம்ம திருச்சி சிவா, கேரளா ஜான் பிரிட்டோ எல்லாருமே மிக அற்புதமான கருத்துக்களை சொன்னாங்க. பதில் பேசுறதுக்கே பிஜேபியில் அங்கே ஆள் கிடையாது. இருந்தாலும் எழுச்சி தமிழருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நுட்பமானது. அதாவது பாதிக்கப்பட்ட எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் இன்னொரு பாதிப்பை என்னன்றது புரிஞ்சிக்க முடியும். எங்களுக்கு எப்படி பட்டியலின மக்களுக்குள்ள சூழ்ச்சியை உருவாக்கி பறையர்கள், பல்லர்கள், செக்கிலியர்கள், ஒட்டு லொஸ்குன்னு பிரித்து அதுக்குள்ள ஒரு வாக்கு வங்கி அரசியலை பாஜக தூண்டுறதுக்காக தான் தமிழ்நாட்டில் வந்து நரேந்திரன் வேற இல்லை, தேவேந்திரன் வேற இல்லைன்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்தில் வாக்கு வங்கி சேகரிக்கிறதுக்காக பல்லர்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடிச்சிச்சு. பட்டியலின மக்களுடைய ஓட்டு பெரும்பான்மையாக பாஜக இல்லை. அப்போ அவங்களுக்குள்ளவே ஒரு சூழ்ச்சியை உருவாக்கி ஒரு சமுதாயத்தை நம்ம எடுத்தோம்னா எதிராளி வீக்காவான். இந்த அஜெண்டாவில் தான் இப்போ இஸ்லாமியருடைய ஓட்டு எங்கேயுமே பிஜேபி கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்க ரெட்டை வேஷத்தை இதில் உள்ளே போடுறாங்க. ஒன்று, இவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அபகரிக்கிறது. இன்னொன்று, உள்ளுக்குள்ளவே அவங்களுக்குள்ள பிரிவினையை உருவாக்குறது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் பெரும்பான்மையான சொத்துக்கள் ரயில்வே துறைக்கும் பாதுகாப்பு துறைக்கும் அடுத்தபடியாக வக்ஃபு வாரியத்துக்கிட்ட தான் இருக்குது. அதை வந்து நம்ம முறையாக பிரித்து எடுக்கணும், அதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. அதுதான் இவங்கெல்லாம் சொல்லும்போது வந்து மேலோட்டமாக சொல்கிற மாதிரி இருக்கும். வக்ஃபு வாரியத்தில் வந்து பொது தனி, பொது சொத்து தனி சொத்துன்னு 2 வகை இருக்குது. ரயில்வேல அப்படி இருக்குதா? இவங்க சொல்லக்கூடிய இராணுவத்தில் அது மாதிரி 2 வகை இருக்குதா? பொது சொத்து அப்படிங்கிறது வந்து கிணறு, கால்வாய், ஆறு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொது
வகுப்பில் அதுவே உண்டு. தனி அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு இஸ்லாமியராக இருக்கிறீங்கன்னா ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அல்லாஹ்வினுடைய பெயரால் உங்களோட சொத்துக்களை எழுதி வச்சிருவீங்க. இப்போ இந்த சொத்து நிர்வகிக்கக்கூடிய வகுப்பினுடைய நிர்வாகம் ஏழை மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், மருத்துவ செலவு இப்படி எல்லாத்துக்குமே வந்து அவங்க அதில் பார்த்துப்பாங்க. இப்படி தான் இது நல்ல நோக்கத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம். இதுக்குள்ள ஒரு சில கரப்ஷன் நடக்குது, இதுக்குள்ள ஊழல் நடக்குது. எல்லாம் மனிதர்கள் தானே. இஸ்லாமியர்கள் மட்டும் நான் வானத்தில் அப்படி இறங்கி வந்த தேவ தூதர்களா? இல்லைல்ல. அப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த ஊழல், அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில முறைகேடுகள், இதை வந்து காரணம் காமிச்சு ஒட்டு மொத்தத்தையுமே அபகரிக்கக்கூடிய எண்ணம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசினுடைய எண்ணம். இவங்க உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் மேல நலன், இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி மேல நலன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு தனி குழு அமைச்சு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஏழை மக்களுக்கு அந்த வகுப்பு வாரியத்திலிருந்து எல்லாம் போதா போகலையா, இந்த மாதிரி கண்காணிப்பு குழு வேணா இன்னும் அதிகப்படுத்தியிருக்கலாம். யார் யாருக்கிட்ட ஆக்கிரமிப்பு இருக்குதோ அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிறப்பு சட்டத்தை நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் இல்லை. ஒட்டு மொத்தமாக அந்த நிலத்தை அப்படியே நம்ம அபகரிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ அந்த மாதிரியான உட்பிரிவுகளை தான் உள்ளே வச்சிருக்கிறாங்க இவங்க. மேலோட்டமாக சொன்னது இப்படி, ஆனால் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட்டில் எந்தெந்த அரசாங்கம் இப்போ பாஜக கவர்மெண்ட் யூபியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அவன் அடிச்சிடும் மொத்தத்தையும். இப்போ தமிழ்நாடு மாதிரியான முற்போக்கான மாநிலமாக இருக்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட் வந்து அப்படி பண்ணாது. இங்கே நாங்கள் அதை செயல்முறையை படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் நிறைவேற்றுறோம். ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இதை யாருமே எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே இவங்க கையகப்படுத்திடுவாங்க. அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்குள்ளவே ஒரு பிரிவினையை உருவாக்குறது. பாரு, இத்தனை வருஷமா இந்த வக்பு வாரிய சொத்து எல்லாத்தையுமே வந்து சன்னி பிரிவு சேர்ந்தவன், வெறும் 15-20% கூட அவன் இல்லை இந்தியாவில், அவனுக்கு வந்து இவ்வளோவா, ஷியா பிரிவு கம்மியாக தானே இருக்கிறான், சன்னி பிரிவு சேர்ந்த இவ்வளோ பெரிய கூட்டம் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு இருக்கிறதுல காக்காய்க்கு போடுற மாதிரி ஏதாவது பிச்சை போடுற மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு இவன் அவங்ககிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஷியா சன்னி தான் வந்து பெரும்பான்மையான சமூகமாக இருக்கிறாங்க. ஒன்று 85%, ஒன்று 15%. இப்போ பெரும்பான்மையாக இருக்கிறவங்க இங்கே ஏழ்மையால் நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒட்டுமொத்த நிலத்தையும் எடுத்துறது. இந்த பிரிவு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி நம்பகத்தன்மை உருவாக்குறது. இதுதான் இவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்கால செயல் திட்டம். ஏன் இது எங்கள் தலைவருக்கு தெரிஞ்சதுனால தான் பாராளுமன்றத்தில் பஞ்சமி நிலத்தோட தொடர்பு படுத்தி இதை விளக்குறார். எங்களுடைய பட்டியலின மக்களுடைய வாக்குகளை பெறறதுக்கு நீங்கள் எப்படி சதி வேலை செய்கிறீங்களோ அதே மாதிரியான நோக்கத்தில் தான் இஸ்லாமியர்களுக்கு பண்ணுறீங்கன்ற இந்த வார்த்தையை அவர் அங்கே பதிவு பண்ணுறார். அப்போது 12.5 லட்சம் ஏக்கர் நிலம், பஞ்சமி நிலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்குது, பட்டியலின மக்களுக்கு இருக்குது. அந்த நிலத்தை அனுபவிக்கிறது யார் அப்படின்னா பெரும்பான்மையாக சாதி இந்துக்கள் தான் அனுபவிச்சுருக்கிறான். இங்கேயும் அதே முறைகேடு, இங்கேயும் அதே ஊழல், இங்கேயும் அதே கரப்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் ஒன்றிய அரசு உள்ள வந்து சாதி இந்துக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் எடுத்து பட்டியலின மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், அப்படி இல்லையா ஒட்டுமொத்த இடத்தையும் அரசாங்கமே கையகப்படுத்துன்ற வார்த்தையை சொல்ல முடியுமா? அப்போ இவங்களோட அர்த்தம் என்னன்னா பெரும்பான்மைவாதம். சாதி இந்துக்களா பட்டியலின மக்களா அப்படின்னு பார்க்கும்போது சாதி இந்துக்கள் பக்கடிப்பான். ஒட்டு மொத்தமாக சேர்த்து இந்துக்களா இஸ்லாமியர்களான்னு பார்த்தா இந்த இந்துக்கள் பக்கடிப்பான். இது வாக்கு வங்கி அரசியலோடு சேர்ந்த ஒரு மனு தர்ம அரசியல் தான் நரேந்திர மோடி போன்ற பாஜக போன்ற ஒரு மரண வியாபாரிகளுடைய சூழ்ச்சி நிறைந்த ஒரு திருத்த சட்டம் தான் இந்த வக்பு வாரிய மசோதா. இல்லை, இது மனு தர்மத்தின் படின்னு சொன்னாலுமே இவங்க சொல்றது என்னன்னா பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறேன்றாங்களே, பெண்களும் அந்த குழுக்குள்ள 2 பேர் நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த சம வாய்ப்பு பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே மிக ஒரு ஹம்புக்கான ஒரு விஷயம். எதில் இவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு? ஒட்டு மொத்தமாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி இஸ்லாமியர் கிடையாது, ஆண் இஸ்லாமியரே கிடையாது. ஒரு பெண் இஸ்லாமியருக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? அப்போ இது ஒரு பொய்யான ஒரு விஷயம். இவங்களுக்குள்ளவே ஒரு பிரிவினையை உருவாக்குறதுக்காக, இஸ்லாமிய ஆணுக்கும் இஸ்லாமிய பெண்ணுக்கும் ஒரு முரணை உருவாக்குறதுக்காக நாங்கள் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம், ஆண்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்படின்னு இஸ்லாமிய பெண்களுக்கு ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு முத்தலாக் கொடுத்துருக்குறோம் பாருங்க, இப்படி நம்ப வைக்கிறது.
ஆனால் ஏற்கனவே முத்தலாக்கெல்லாம் வந்து அவங்க சட்டத்துலையும் இருக்குது, பெண்களுக்கும் அது பொருந்தும். இதெல்லாம் இருக்கிறத இவங்க மூடி மறைச்சி வேறு ஒரு வகையான ஒரு சட்டத்தை இவங்க அந்த மக்களுக்காக கொடுத்த மாதிரி நம்ப வைக்கிறது. ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் நிலமற்றவர்களாக, கல்வியற்றவர்களாக, பொருளாதாரமற்றவர்களாக அழிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட கால செயல் திட்டம். அதில் உனக்கு நல்லது பண்ணுறேன், இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறேன், பெண்களுக்கு நல்லது பண்ணுறேன், இதெல்லாம் இவங்க உள்ளே வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷமத்தனமான மேம்போக்கான விஷயங்கள். இது வரைக்குமே பெண்கள் யாருமே அந்த குழுக்குள்ள இல்லை, நாங்கள் தான் இப்போ பெண்களை வந்து 2 பேரை சேர்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. பெண்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய அந்த வக்பு வாரியத்தில் இருக்கிறவங்களே சேர்த்துக்க முடியும். இவங்க புதுசாக சேர்த்துக்கணும் அப்படின்னா அந்த சட்டத்தை நீ அங்கே கொடுக்கணும், பெண்களையும் இதில் இணைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அவங்க சேர்த்துக்க போகிறாங்க. ஆனால் பொதுவாகவே இஸ்லாம் மார்க்கத்தில் நம்ம இந்து மதத்தில் விட அவங்க கம்மி தான் இருந்தாலும் பெண்களுக்கு உண்டான உரிமை அப்படிங்கிறது இஸ்லாத்தில் குறைவு. அது வேற விஷயம். அது அந்த மதத்தில் இருக்கிறவங்க சீர்திருத்தம் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இவங்க சொந்த இந்து பெண்களையே இவங்க எப்படி நடத்துகிறானுங்க, இவங்க எப்படி வச்சுருந்துக்கிறானுங்க, சதியில் எப்படி ஏற்றுனானுங்க, ஒவ்வொரு பொண்ணையும் எந்தெந்த மாதிரியான ஒரு அடிமையான ஒரு செயலை வச்சுருந்தாங்கன்றது உலகறிஞ்ச விஷயம். மனு தர்மத்தில் பெண்களை ஒரு வெறும் போக பொருள் அல்லது குழந்தை பெற்று போட்டக்கூடிய ஒரு மிஷின், இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இந்த பெண்களுக்கு உண்டான உரிமை, இந்த பெண்களுக்கு உண்டான சொத்துரிமை, பெண்களுக்கு உண்டான வாக்குரிமை, இது எல்லாம் கொடுத்தது மனு தர்மம் கிடையாது, குரானும் கிடையாது, பைபிளும் கிடையாது, எந்த மதத்தினுடைய புனித நூல்களோ எந்த கடவுளர்களோ கிடையாது. இது ஒட்டு மொத்தத்தையும் இந்தியாவில் கொடுத்தது ஒன்னே ஒன்று தான், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசனம் மட்டும்தான் இது எல்லா ரைட்ஸையும் கொடுக்குது. இவர் என்னவோ நரேந்திர மோடினாவோ பிஜேபினாவோ இவங்கனாவோ அவங்களுக்கு இறக்கம் பார்த்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அது அப்பட்டமான பொய். அது இன்னொரு விஷயம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்க வக்ஃபு வாரியத்துக்கு உங்க சொத்தை வந்து நன்கொடையா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் 5 வருஷம் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? மத மாற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு மறைமுக செயல் திட்டம். இப்போ இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு வாரிய தடுப்பு சட்டத்தை எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி அடுத்தது கிறிஸ்துவ மதத்துக்கு நடக்கும். இது ரெண்டும் நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்தது எங்கடா வந்து முடியும்னா பட்டியலின மக்கள்கிட்ட வந்து முடியும். இது ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பார்த்தோம்னா தான் மனு தர்மத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது அடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்சுப்பான். ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் எப்படி இருக்கும்னா, நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய அரசியலுக்கு அவன் இருக்க மாட்டான். 50 வருஷம் கழிச்சு என்ன நடக்குமோ அதுக்கு நம்மளை எல்லாரையும் இங்கே பலிக்கடாக்கின்னு இருப்பான். அவனே கூட பலிக்கடாவான் ஆவான். நரேந்திர மோடி என்ற சூத்திரர் கூட இங்கே பலிக்கடாதான். நாளைக்கு அவருடைய வாரிசுகள் கூட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்றது எதிர்காலத்தில் தெரியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படி கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் முழுக்க முழுக்க ஆரிய பார்ப்பனிய மனு தர்ம சட்டம் இந்தியாவில் நிலை பெறணும். 2000 வருஷமா எப்படி இருந்ததோ அதே மாதிரியான நிலைப்பாடு இந்தியாவுக்குள்ள வரணும். இந்தியா இந்துக்களுக்கே சொந்தம். அந்த இந்துக்கள் யாரானா பிராமணர்கள் மட்டும்தான் இந்துக்கள், மீதி எல்லாருமே சூத்திரர்கள். நீங்க எல்லாருமே உடல் உழைப்பு வேலை, அடிமை வேலை, சொத்து வச்சுக்க கூடாது, பொருளாதாரம் வச்சுக்க கூடாது, பெண்கள் நாங்க எல்லா விதத்திலும் நாங்க அனுபவிப்போம். இந்த மாதிரி எல்லாமே கொட்டி கிடக்கக்கூடிய அந்த மனு தர்மத்தை தான் இவன் புனிதமான சட்டமா நினைக்கிறான். இதை நிறைவேற்றுறதுக்கு தான் ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் காரனும் இன்னைக்கு உயிரை விடுறதுக்கு கூட தயாரா இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ இந்த 5 வருஷம் வந்து இஸ்லாமியரா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க தான் நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சட்டம் கொண்டு வரது மூலியமா நன்கொடை கொடுக்கணும்னு நினைக்கிற மற்ற மதத்தினர் வந்து கொடுக்காம போறதுக்கான சூழல் உருவாகுமா? மற்ற மதத்தினர் இல்லை, இஸ்லாம் மதத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் அல்லாவின் பெயரால் கொடுக்கக்கூடிய ஒரு ஈகை தான் அந்த விஷயம், அந்த வக்ஃபு வாரியத்தினுடைய நோக்கம். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமே ரம்ஜான், ஈத் முபாரக் தான் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான நேரத்திலேயே குரான் பிரகாரம் உன்னுடைய சொத்துல 10%, அதாவது நீ வருமானத்தில் 100 ரூபாய் சம்பாதிக்கிறனா 10 ரூபாய் வந்து நீ வந்து கண்டிப்பாக நீ வந்து இன்னொருத்தருக்கு தானம் பண்ணி ஆகணும். இது அவங்களுடைய மதத்திலே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டமாக இருக்குது. இருக்கக்கூடிய 5 கொள்கைகளில் நீ எந்த கொள்கைகள் 5 முறை தொழுகிறியா, மற்ற விஷயங்களை செய்கிறியா இல்லையா தெரியாது. ஆனால் ஏழைகளுக்கு உதவுவது என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி உபகாரம்.
அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு இஸ்லாமியரும் வக்பு வாரியத்தை எழுதி வச்சிருவான். எப்பேற்பட்ட கோடிக்கணக்கான சொத்துலாம் ஒரு நைட்டில் எழுதி வச்சுட்டு போன வரலாறுலாம் வக்பு வாரியத்தை படிக்கும்போது அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு இறை அச்சம், ஒரு இறை நம்பிக்கைன்றது எந்த அளவுக்கு போட்டுதலுக்குரியதாக இருக்குது. இங்கே இருக்கிறவனுங்க நம்மளது அபகரிச்சுன்னு போயிடுவானுங்க. நானும் இந்துன்னுவான், அவனும் இந்துன்னுவான், 2 பேரும் ஒரே கடவுளை கூட வணங்குவோம். ஆனால் ஜாதின்னு வரும்போது நம்மளுடைய சொத்தை ஒட்டு மொத்தமாக நரேந்திர மோடி, அமித்ஷாவும் அடிச்சுன்னு போயினே இருப்பானுங்க. அது அந்தந்த மதத்திலிருந்து கற்பிக்கப்படக்கூடிய நன்னெறிகள். இஸ்லாத்தில் நல்ல நெறிகள் இருக்கிறதுனால இந்த மக்களுக்குண்டானதை போய் சேருது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கு 2 பேருக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம், 2 பெண்கள் குழுவில் உறுப்பினராக இருக்கலாம்னு சொல்றோம், இதன் மூலியமா பெண்களுக்கு சம வாய்ப்பு தரோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு மோசடித்தனமான ஒரு சதி வேலைக்கு ஒரு அளவே இல்லாத அளவுக்கு வெறும் பொய்யும் புரட்டு மட்டுமே பேசிட்டு இருக்கிறானுங்க. உலகத்திலே இப்படி ஒரு பொய்க்காரனுங்க இருப்பானுங்களான்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கானுங்க. ஆனால் நம்மளோட துரதிர்ஷ்டம், ஒருத்தர் பிரதமராகவும் ஒருத்தர் உள்துறை செயலர் அமைச்சராகவும் இருக்கிறானுங்க. என்னன்னா ஆல்ரெடி எல்லாருமே வக்பு வாரியத்தில் பெண்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. என்னவோ இவன் தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பெண்களுக்கு இப்போதான் வக்பு வாரியத்தில் இடம் கொடுக்குற மாதிரி எல்லா போர்டையும் அழிச்சிட்டு 2 பேருக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அங்கே ஏற்கனவே 200 பேருக்கு மேலே இருக்கிறாங்கடா. அப்போ 200 பெண்களை நீ அழிச்சு ஒழிச்சிட்டு நீ புதுசாக 2 பேரை தான் சேர்த்துக்கணும்னு எதை நீ போய் பேசி நம்ப வைக்கிற? அப்போ எவ்வளோ பேர் அங்கே பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த சர்வேலேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் புதுசாக சொல்கிற மாதிரி பெண்கள் மேலே இஸ்லாமிய பெண்கள் மேலே இறக்கப்பட்டு நான் 2 பேரும் அவங்க சேர்க்குறேன் பார்த்தீங்களா, வெறும் பொய் மட்டுமே. அதே மாதிரி தான் வக்பு வாரியத்துக்கு நிதி வந்துடக்கூடாதுன்றது தான் இவங்களோட எண்ணம். அந்த நிதியை தடுக்கணும். இந்த தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்கும்? இத்தனைக்கு எத்தனையோ இந்துக்கள் இன்னைக்கு வக்பு வாரியத்துக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவன் கொடுத்துருக்குறான், சீக்கியர் கொடுத்துருக்குறான், பௌத்திஸ்ட் கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு நேரத்துலையுமே பேரிடர் நேரத்தில் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய லெவலில் எல்லா மதத்தினருக்குமே ஹெல்ப் பண்ணுறான். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கொரோனா டைமில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்புன்றது மறுக்கப்பட முடியாத ஒரு பெரிய வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அந்த பிணங்களை கொண்டு போய் புதைக்கிறது யாரா முதலினா இஸ்லாமியர் தான் முன்னாடி. அப்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே எங்கேயோ இருக்கிறான். ஆனால் இறந்து போனவன் நல்ல குடும்ப தலைவனாக இருந்திருப்பான். இந்த குடும்ப தலைவனை கூட்டின்னு போயிட்டு அடக்கம் பண்ணாங்க பார்த்தீங்களா. அடக்கம் பண்ணிட்ட பிறகு அவர் புதைக்கும் போது நல்லா ஒழுங்காக புதைச்சிங்களா, எப்படி பண்ணீங்க, ஏது பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் அந்த குடும்பத்தார் இஸ்லாமியர் சகோதரர்களை பார்த்து கேட்டுக்கிறாங்க. கேட்ட பிறகு மனசு நிறைவடைஞ்சு இவங்க டொனேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கொரோனா டைமில் வக்பு வாரியத்துக்கு இந்துக்கள், கிறிஸ்தவன் எல்லா மதத்தினருமே மற்ற மதத்தினரும் கொடுக்குறாங்க. ஆனா இப்ப என்ன அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சதிக்காரனுங்க இந்த வேலையை பண்றானுங்க. வக்பு வாரியத்துக்கு நீ நிதி கொடுக்குற அப்படின்னா நீ முஸ்லீமா பிராக்டிஸ் ஆகி 5 வருஷம் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு இந்துவா இருக்கிறேன், என்னால் டொனேஷன் பண்ண முடியாது. அப்புறம் டொனேஷன் பண்ணும்போது என்ன பண்ணிடுவானுங்க இவனுங்க, நீ முஸ்லீமா, உன் சர்டிஃபிகேட் காட்டு, அப்போதான் டொனேஷன் அக்செப்டட். புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்களோட நோக்கம் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சிக்காக கிடையாது. வக்பு வாரியம் அப்படின்றத ஒட்டு மொத்தமாக அழிச்சு ஒழிச்சிடணும். அதில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாத்தையும் அபகரிச்சிடணும். இவனுங்க சிறுக 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 இந்த மக்களை எதிர்காலத்தில் இப்படி தான் அழிச்சு மொத்தமாக ஒழிக்கிறத விட ஒட்டுமொத்த இவனுங்களும் சேர்ந்து அழிஞ்சு போட்டுன்றதுக்கு ஒரு ஆவேசத்தை சொல்கிறேன். அப்போ நன்கொடை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இப்படி கொண்டு வந்த இந்த திருத்தத்தினால கொடுக்காம போகிறதுக்கான சூழல் அதிகப்படியாக 100%. அதுதான் மனசார மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோட ஹெல்ப் பண்ணவங்களுடைய எண்ணங்களை கூட இவனுங்க புதைச்சிருவானுங்க. புதைக்கக்கூடிய ஒரு மாதிரி கேடுகட்ட செயல் தான் இதெல்லாம். யாரு கூட நம்ம விவாதிக்கணும்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை மட்டும் வச்சுட்டு விவாதிச்சுட்டு இருக்கிறானுங்க. உலக நாடு அளவில் நல்ல அறிஞர்கள், நல்ல மனிதநேயமுக்க உள்ள நபர்கள் இவங்களை வச்சு இது விவாதிச்சோம்னா இவனுக்கு மூஞ்சில காரி துப்பி அனுப்பிடுவாங்க. இவனுக்கு தான் எப்பேற்பட்ட படத்துக்கு பரிந்துரை பண்ணுற ஆளுங்களாச்சே. கோவாவில் இவனுங்க அடுத்த படத்துக்கு இது தரணும்னு சொல்லிட்டு வரும்போது அந்த கோவா உலக சினிமாவினுடைய அதிகாரிகள்லாம் வரும்போது இந்த படத்துக்காரான்னு சொல்லிட்டு வெளியில் விசிரிச்சிட்டானுங்களே. இவனுங்களை மாதிரி உண்மையிலே சொல்லப்போனால் நம்மளுக்கே வார்த்தைகளே இல்லை இவங்களை திட்டுறதுக்கு. அந்த அளவுக்கு எந்த கொடிய செயலையும் கொடிய படுபாதாள செயலையும் செய்யக்கூடிய ஆளுங்க தான். ஏன் தெரியுங்களா? அடிப்படையிலேயே மோடி, அமித்ஷா அப்படின்றத இந்த 2 அயோக்கியனுங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியல உண்மையிலே சொல்லப்போனால். ஏன்னா இவனுங்க 2 பேருமே குஜராத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சமூக விரோதிகள்.
96ல் கேஷ்வாய் பட்டேல் எப்போ முதல்வர் ஆனாரோ குஜராத்தில், இவனுங்களை 2 பேருமே வந்து கழுத்து பிடிச்சி வெளில துரத்திடுறாங்க. இவனுக்கு 2 பேரும் வெளில போயிட்டவனுங்க. அதோட 2001 தான் நரேந்திர மோடி குஜராத்துக்கு எல்கே அத்வானியால் உள்ள வந்து சேர்ந்து முதல்வராக இப்போ முதல்வர் பதவி கொடுத்துட்டாங்க. ஆனால் 6 மாதத்தில் இந்த ஆள் எம்எல்ஏ ஜெயிச்சாதான் அந்த பதவி நீடிக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே காங்கிரஸில் இருக்கக்கூடிய பட்டேல் இனத்தவர், பிஜேபியில் இருக்கக்கூடிய பட்டேல் இனத்தவர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படியாவது நரேந்திர மோடியை தோக்கடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு வரும்போது இந்த 2 பேருமே ஒரு கொடிய சதி திட்டத்தை தீட்டுறானுங்க. இந்துக்களுடைய ஓட்டை கான்சாலிடேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு மோசமான ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணுறாங்க. இந்த கலவரத்தினுடைய எல்லா அடிப்படையும் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமே. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், பேக்கரி ரயில் எரிப்பு சம்பவம், பில்கிஸ் பானு படுகொலை எல்லாமே அந்த கலவரத்தில் ஏற்பட்ட விஷயங்கள் தான். இது யாருக்காக பண்ணிக்கிறாங்கன்னா, தான் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டுமே நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் செஞ்ச மிக மோசமான செயல்னு எல்லா உலகத்துக்கும் தெரியும், எல்லா ஊடகத்துக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மறைச்சிட்டு இஸ்லாமியர்கள் மேலே நல்லெண்ணம் மாதிரியும் வக்பு வாரிய சட்ட திருத்தம் வந்தால் மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது வந்துடும் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறானுங்க. ஆனால் இந்த மரண வியாபாரிகள் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான ஒரு ஈனத்தனமான ஒரு மரணத்தை ஈட்ட போகிறாங்கன்றது தான் எங்களை மாதிரியான ஜனநாயக சக்திகள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்து மதம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்து அல்லாத 2 பேர் வந்து இந்த வாரியத்தில் இருக்காங்க, இது வந்து அரசியலாக பார்க்காதீங்க, மத நல்லிணக்கமாக பாருங்க, மற்ற மதத்தினரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மத நல்லிணக்கமாக பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. மத நல்லிணக்கத்தை அதிகாரத்தை கொடுத்து பார்க்கறதுக்கு முக்கியம் இல்லை. நீ அதே மத நல்லிணக்கத்தை உன் கட்சியில் கொடுத்துட்டு தயாராக இருக்கிறியா? உன் கட்சி எம்பிங்களுக்கு நீ மத நல்லிணக்கத்தை பார்த்துட்டியா? சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இல்லை இது. இவனுக்கு 2 பேரை போடுறது அதுக்கு இல்லை, அது ஒட்டு மொத்தமாக சேர்த்து அழிச்சு ஒழிக்கிறதுக்காக 2 உளவாளிகள் உள்ள அனுப்புற மாதிரி. அங்கே உள்ள நான இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது, யார் யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது, எந்தெந்த இடத்துல யார் யார் ஆக்குபேட் பண்ணியிருக்கிறான், எதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும், இப்படின்னு உளவாளிகளை அனுப்புறதுக்கு தான் வேற்று மதத்தில் 2 பேர் அனுப்புறான்ற ஒரு விஷயத்த இவனுங்க பண்ணுறது. இவனுங்க எது பண்ணாலுமேமா சாக்கடையில் உக்காந்துக்குன்னு தண்ணி கொடுன்னு கேட்டால் அவன் எதை மட்டும் கொடுப்பான்? இவனுக்கு 2 பேருமே சாக்கடை சமம். இவனுங்க எதை சொன்னாலுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மனசில் வந்துடணும். அவன் இந்துவாக இருந்தாலும் வந்துடணும். ஏன்னா இவனுங்க ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட, பார்ப்பனிய சக்தியால் உருவாக்கப்பட்ட, மனு தர்மத்தால் உருவாக்கப்பட்ட 2 பேருமே அயோக்கியர்களுடைய முதன்மையானவங்க தான் 2 பேருமே. சார், அப்படி நல்லதுக்காக கொண்டு வரல அப்படின்னா ஏன் 12 மணி நேரம் 13 மணி நேரம் விவாதம் பண்ணி இதை நள்ளிரவில் கொண்டு வரதுக்கான தேவை என்ன இருக்கு? நள்ளிரவுலாம் இந்த விவாதம் நடக்கல. இல்ல, மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரையும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 13 மணி நேரம் விவாதம் நடந்திருக்கு. யாருக்கு முடிய விவாதம் நடந்தது? வேணான்னு சொல்றவங்க பேசுனது தான் விவாதம். அதுக்கு மறுப்பு சொல்லி ஒரு வார்த்தை பேசினானுங்களா? ஒரே ஒரு வார்த்தை யாராவது பேசினானுங்களா? பாராளுமன்றத்தில் இந்த வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெறுங்கன்னு பேசின எம்பிக்கள் என்டிஏ கூட்டணி மொத்தமாக கொடுத்தாங்களா? இல்லை, இந்தியா கூட்டணி வந்து இது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்தியா கூட்டணி தான்மா வேணான்னு சொல்லிட்டு பேசினவங்க தான் பாராளுமன்றத்தில் எல்லா எம்பிக்களுமே. ஆனால் வேணும் அப்படிங்கிறதுக்கு எந்த எம்பி அவங்க கூட்டணியிலேருந்து பேசினான்? என்டிஏ கூட்டணியிலேருந்து ஒருத்தர் சொல்லு. இல்லை, அமைச்சர் கிரண் ரிஜிஜு இதை பற்றி விரிவாக பேசியிருந்தார் இல்லையா? அவர் விரிவாக பேசல. ஏபிசிட்டு கூட தெரியாத ஒரு தற்குறிடானி உன்னை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் கேரளா எம்பி ஜான் பிரிட்டோ பேசினாரு. ஏன்னா எதுவுமே தெரியாது, அதான் இருக்கிறத அவன் வந்தால் படிக்கிறான். ஒரு விவாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த சட்டத்தில், இந்த உட்பிரிவில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நுணுக்கமாக இப்படி கொண்டு வரீங்க, இதனால் இந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம எம்பிக்கு, இந்திய கூட்டணி எம்பிக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இல்லை, இந்த சட்டத்தினுடைய உட்பிரிவு இதை சொல்லுது, இதனால் இந்த மக்களுக்கு இந்த பலன் அளிக்கும், இதுதான் பதிலாக இருக்கும். இவங்க அப்படி இல்லை, மேலோட்டமாகவே பேசுவாங்க. எந்த விவாதத்துக்குமே தயார் இல்லாத 1ஆம் நம்பர் தற்குறிக்கு இந்த பாஜக காரணம். சங் பரிவார அமைப்புகள் எல்லாருமே மூளையில் வந்து வேற ஏதோ சாணி மட்டுமே வச்சுன்னு ஒருத்தர் இருக்கிறாங்களோ அது ஒன்று தான் இருப்பானுங்க. அப்போ இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அப்படின்றது ஒரு இஸ்லாமியர் சிறுபான்மைய மக்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஆதரவாளராக இருக்கின்ற ஒரு பிம்பத்தை கொடுக்கறதுக்காகன்ற மாதிரி ஒட்டு மொத்தமாக அழிச்சு ஒழிக்கிற திட்டமா. திரும்ப திரும்ப நம்ம எப்படி சுத்தினாலுமே இவனுங்க எந்த காலத்திலுமே இஸ்லாமியர்கள் மேலே ஒரு சிறு அளவில் கூட வந்து ஒரு நல்ல எண்ணத்தை பார்க்கறது கிடையாது. முழுக்க சிறுபான்மையினர், அதுவும் இஸ்லாமியரை பார்த்தாலே இவனுக்கு வந்து அடி வயிறுலாம் எரியும், இவனுக்கு உடம்பெல்லாம் தக தக தகதான் ஆகும்.
அவனை எப்படி எவ்வளோ கொடூரமாக கொள்ளுவானுங்கம்மா. நீங்கள் வரலாறு இந்துத்துவ வரலாறுன்னு சொல்லிட்டு ஆர் முத்துக்குமார் எழுதியிருப்பார். இன்னும் பல புத்தகங்கள் குஜராத்தினுடைய கலவரத்தெல்லாம் வந்து மிகப்பெரிய எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சிருக்கிறானுங்க இவனுங்க. எதுக்கு பேன் பண்ணி வச்சிருப்பானுங்க? இன்னைக்கு சாதாரண ஒரு சில விஷயங்களை டாக்குமெண்ட்ரியாக கொண்டு வரதுக்கு கூட குஜராத்தில் தடை. அவ்வளோ அயோக்கியத்தனமான காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கக்கூடியது பாஜக மட்டும்தான். அடிப்படையிலேயே பாஜகன்றது ஒட்டுமொத்த இந்தியா இறையாண்மைக்கு எதிரான ஒரு கட்சி. இன்னைக்கு நேரம் அதிகாரம் அவங்க கையில் இருக்கிறதுனால ஏதோ நம்ம அனுசரிச்சுன்னு போயிட்டு இருக்கணும். ஆனால் எதிர்காலத்தில் இந்த நிலை நீடிச்சிச்சுன்னா இந்தியா பல துண்டுகளாக சிதறாயிடும். இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி.